வந்து ஒரு விஜய் ஃபேனோ ஒரு டிவிகே தொண்டனோ கிடையாது. 2026ல என்னோட ஓட்டை போட போறேன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவை ஷேர் பண்றேன். போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் தமிழ்நாடு பாலிடிக்ஸை 2 ஈராவா பிரிக்கலாம். கரூருக்கு முன், கரூருக்கு பின். இந்த டாப்பிக்கை வச்சு ரேஜ் பைட் பண்ணவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா தமிழ்நாடு பாலிடிக்ஸை இந்த இஷ்யூவை கடந்துட்டு நம்ம பேசணும்னா நாம தான் முட்டாள். குரோனாலஜிக்கலா நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. ஆனா அதுல லேட்டஸ்டா இந்த வாரம் நடந்தது கரூர் ஸ்டாம்பீட் விக்டிம்ஸ்க்கு ஆறுதல் தெரிவிக்கிற விதமாக அவங்க எல்லாரையும் சென்னை கூட்டிட்டு வந்து மகாபலிபுரத்துல மீட் பண்ணியிருக்காரு தாவேகா தலைவர் விஜய். இந்த இன்சிடென்ட்டை மேலோட்டமா பார்த்தா நமக்கு ரொம்ப கேவலமா தோன்ற விஷயம், இதெல்லாம் ஒரு கட்சியா, இதெல்லாம் ஒரு தலைமை பண்புக்கு அழகா அப்படின்னு. ஆனா கரூருக்கு போகிறதுக்கு எனக்கு பெர்மிஷனே கிடைக்கல, என்னால் எதுவுமே பண்ண முடியாது, அவங்களுக்கு நான் ஆறுதல் தெரிவிச்சே ஆகணும், அவங்களுக்கு ஆல்ரெடி நான் அமௌண்ட்டும் போட்டுட்டேன், பட் ஸ்டில் அவங்கள நான் பார்த்தே ஆகணும், அவங்கள பார்த்தாதான் என்னோட கில்ட் கொஞ்சமாவது குறையும், அவங்கள பார்த்து அவங்ககிட்ட நான் நேரடியாக தார்மீக ரீதியாக மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஏன்னா சிபிஐயில் கேஸ் இன்னும் இருக்கு, யார் குற்றவாளின்னு இன்னும் டிசைட் ஆகலை. அப்படி இருந்தும் அந்த ஃபேமிலிஸை பார்த்தே ஆகணும்னு சொல்லி இவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் நடக்கும்னு தெரிஞ்சும் விஜய் இந்த வேலையை பண்ணியிருக்காரு.